ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போனால் தினமும் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட உடலுக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சின்றது உடல் அதுக்கப்புறம் மனசு ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தேர்வு அமைதினே சொல்லலாம். அதன்படி தினந்தோறும் முறையாக உடற்பயிற்சி செய்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சரியான முறையில் உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாக மட்டுமே ஒருத்தர் நல்ல பலனை பெற முடியும். அதே போல் தினமும் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடலுக்கு சில நேரத்தில் தீங்கு விளைவிக்கலாம். ஆமாங்க, தங்கள் உடலை விரைவாக கட்டியெடுப்பதற்காக அதிகப்படியான உடற்பயிற்சி தங்களோட உடல் திறனை உடற்பயிற்சி செய்ய தொடங்குறாங்க. இது உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தீங்கு அமைது. இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணுன்றதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. வாங்க அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது உடலோட ஆரோக்கியத்துக்கு நன்மை தான். இருந்தாலும் உடலோட திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா உடல் திறனை மீறி நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் தசைகள் அப்புறம் எலும்புகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம். ஒவ்வொருத்தரோட உடல் திறன் உடல் நலனுக்கு ஏற்ப தினசரி உடற்பயிற்சியோட அளவு மாறுபடும். அது மாதிரி ஒருத்தர் சராசரியாக 45லேருந்து 60 நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தான் பரிந்துரைக்கிறாங்க. அதனால் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சிறந்த நேரம்னு சொல்ல போனால் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சரியான நேரம். ஆனால் நாம் ஏன் தினமும் உடற்பயிற்சி செய்யணுன்றதை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறது நாள்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வழிவகுக்குது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த தீர்வு அமையுது. உடற்பயிற்சி செய்கிறது மூலிமா நம்ம உடல் எடையை சீக்கிரத்தில் குறைக்க முடியும். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறதோட எலும்புகளை நல்லா வலுவாக்க உதவுது. பிற்காலத்தில் இது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் ரொம்ப நம்மளை பாதுகாக்குது. உடற்பயிற்சி செய்வதன் மூலியமா உடலில் ரத்தத்தோட சர்க்கரையோட அளவு குறைக்க முடியும். இன்சுலினை சிறப்பாக செயல்பட வைக்க முடியும். மேலும் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைச்சி டைப் 2 டயபிட்டிஸ் நோய் ஏற்படுறதுக்கான அபாயத்தை கூட குறைக்க முடியும். சீக்கிரமாக நம்ம தூங்குறதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக சீரான தூக்கத்தை கூட பெற முடியும். உடற்பயிற்சி செய்வதன் மூலிமா மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். மூளை செயல்படுறதுக்கு தேவையான உடற்பயிற்சி சம்பந்தமான வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் சிந்தனை திறன் அதிகரிக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உடற்பயிற்சியின் போது வெளியிடப்படும் ஹார்மோன்கள் நல்ல மனநிலையை மேம்படுத்துது. கூடுதலாக இவை மன அழுத்தத்தை சமாளிக்கவும் பதட்டம் மனச்சோறு போன்ற அபாயத்தை குறைக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சி செய்வது மூலிமா நாம் உடலை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியும். நோயற்ற வாழ்வையும் பெற முடியும். ஆனால் ஒருத்தர் உடற்பயிற்சியில் தீவிர ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதா பார்க்கப்படுது. எந்த ஒரு செயலையுமே செய்கிறதா இருந்தாலும் அதுக்கான நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அதே அளவுக்கு தீமையும் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் கட்டாயமாக நீங்கள் இதை யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.